வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2021 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான் ஸ்குவிட் கேம். ஸோ செம ஃபேமஸான ஒரு வெப் சீரிஸாக அமைஞ்சிருந்தது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. சீசன் 2 பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த ஸ்குவிட் கேம் 2 எப்படிப்பட்ட ஒரு சீசனாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 உடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1 எண்டில் ஹீரோ பிளேயர் நம்பர் 456 வந்து கேமில் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சுட்டு அவருடைய பொண்ணை பார்க்கறதுக்காக போகும்போது தான் மறுபடியும் அந்த சேல்ஸ்மேன் கேரக்டரை வந்து இவர் மீட் பண்ணுவார். அந்த கேரக்டர் வந்து வேற யாரு கூடயோ வந்து அந்த டக்ஜி கேமை விளையாடுறதே இவர் பார்ப்பாரு. பார்த்துட்டு தான் இதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளேனை மிஸ் பண்ணி திரும்ப வர மாதிரி காமிச்சு சீசன் 1 முடிச்சிருப்பாங்க. ஸோ சீசன் 1 எங்கே முடிச்சாங்களோ அதிலிருந்து தான் அப்படியே இந்த சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பண தேவையுள்ள நபர்கள், கடனாளியாக கஷ்டப்படுற நபர்கள், இவங்கள மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து உள்ளே கொண்டு வந்து விளையாட விட்டு சாவடிக்கிற இந்த ஒரு கேமை இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண விடவே கூடாது, எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் எங்கே நடக்குது எதுவுமே தெரியாது. ஏன்னா இவரையே வந்து கண்ணை கட்டி மயக்க மருந்து அடித்து தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இவர் கூட விளையாண்ட எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த கேமை நடத்தின ஓயில் நாம் அவரே வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ்மேன் கேரக்டர் தான். ஏன்னா அந்த நபருடைய ஃபேஸை ஹீரோ பார்த்துருக்காரு, அவருக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த நபர் வந்து இப்போ வரைக்குமே கேமுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலிமா தான் ஆளுங்களே வந்து இவங்க செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அந்த கேரக்டர் மூலிமா எப்படி எந்த இடத்துல ஆளுங்களை இவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஹீரோக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அதனால ஹீரோ என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஃபர்ஸ்ட் அந்த சேல்ஸ்மேனை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 வருஷமாக அந்த சேல்ஸ்மேனை தேடிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த சீசன் 2 உடைய கதையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ அந்த சேல்ஸ்மேனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, எப்படி மறுபடியும் கேமுக்குள்ளே விளையாட போனார், உள்ளே போய் ஹீரோ என்னென்ன சம்பவங்கள் பண்ணார், இந்த கேமை தடுத்து நிறுத்தினாரா, என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 உடைய மொத்த கதையுமே. இந்த ஸ்குவிட் கேம் உடைய ஹீரோ, அவருடைய உண்மையான பேர் வந்து லீ ஜுங் ஜே. ஸோ அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. குறிப்பாக அவருடைய டிரான்சிஷன் சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் செமையான ஒரு டிரான்சிஷன் வந்து அவருடைய கேரக்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருப்பார், கொஞ்சம் பயப்படுவார், அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டர் வந்து இருக்கும். செம சீரியஸான ஒரு கேரக்டராக வந்து இருக்காது. பட் இந்த சீசன் 2 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் சீரியஸ் மோடில் தான் வந்து அவர் இருப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கேமை நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டார்கெட். ஸோ இனிமேல் யாரையும் சாக விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவே தெளிவாக இருப்பார். ஸோ அவருடைய அந்த டிரான்சிஷன், அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து செமையாகவே பண்ணியிருந்தார். இந்த சீசனில் கேம் ஆட வர மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து புதுசு தான். ஸோ அந்த வகையில் சீசன் 1ல் எப்படி வந்து கேம் ஆட வர மெம்பர்ஸில் நிறைய கேரக்டர்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த சீசன்லையுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சீசனில் காட்டப்படுற கேம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கேம்ஸுமே வந்து சின்ன வயசில் விளையாடப்பட்ட கேம்ஸாக தான் வந்து இருக்கும். அப்படி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ சீசன் 1ல் ஒரு செட் ஆஃப் கேம்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு விளையாடப்படுற ரெட் லைட் கிரீன் லைட் அந்த கேம் மட்டும்தான் இப்போ சீசன் 2ல் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர மீதி எல்லா கேம்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷ்ஷான கேம்ஸாக தான் வந்து காமிச்சிருக்காங்க. ரெட் லைட் கிரீன் லைட் கேம் வந்து சீசன் 1ல் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தாலும் அந்த கேம் இங்கே ரிப்பீட் ஆகும்போது இப்போ இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்துமே அந்த ஒரு சீக்வன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்கேஜிங்காக வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதில் காமெடி ஒர்க் அவுட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேமான இந்த ரெட் லைட் கிரீன் லைட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அடுத்து 2 புது கேம்ஸை மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 கேம்ஸுமே வந்து ஓகேவாக இருந்தது, செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேம்ஸாக பார்த்தீங்கன்னா சீசன் 2 விட சீசன் 1ல் காமிச்ச கேம்ஸ் தான் வந்து செம்மையாக இருந்தது. மெயினாக வந்து சீசன் 1ல் வரக்கூடிய அந்த டக் ஆஃப் ஆர் கேம்லாம் வந்து செம்மையாக இருக்கும். சீட் எட்ஜில் வந்து நம்மளை உட்கார வச்சிருப்பாங்க. இந்த சீசன் 2ல் காமெடி அப்படிங்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சீசன் 1 விட சீசன் 2ல் கதையோட்டத்தில் அங்கங்கே வர காமெடிஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எமோஷனல் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீசன் 2ல் பெரிய அளவில் எமோஷனலான சீக்வன்ஸ் அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாது. சின்ன சின்னதாக வேணால் அங்கங்கே வந்து இருக்கலாம். அது கூட வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. என்ன கேட்டால் சீசன் 2 விட சீசன் 1ல் தான் அந்த எமோஷனல் பார்ட்டுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பெரிய அளவில் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவங்களும் இந்த சீசன் 2ல் வந்து கிடையாது. அதுக்குன்னு ட்விஸ்டே இல்லைன்னு சொல்ல வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் எபிசோடோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. தேர்ட் எபிசோடோட எண்டில் நல்ல ஒரு ட்விஸ்டே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. பட் சீசன் 1ல் செமையான ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வந்து இருக்கும். அந்த மாதிரிலாம் இந்த சீசன் 2ல் வந்து கிடையாது. ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த சீசன் 2ல் இருக்கு. சீசன் 1ல் அது பெருசா
இருக்காது. அதுக்கான காரணம் அந்த கேம்ஸ் எல்லாமே நமக்கு புதுசு. ஹோல் கான்செப்ட்டே நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால, பெருசா வந்து நம்மளால அடுத்து என்ன நடக்குங்கிற மாரி பிரெடிக்ட் பண்ணிட முடியாது. பட் இந்த சீசன் 2ல ஒரு சில விஷயங்கள நீங்க நல்லாவே வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து இப்படி தான் நடக்க போகுது. இந்த கேரக்டருக்கு இப்படி தான் ஆகப்போகுது அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கெஸ் பண்ற மாரி தான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஓவராலா ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. பெருசா எந்த இடத்துலயுமே போர் லேக் இல்லாம நல்லாவே வந்து கொண்டு போயிருக்காங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு எபிசோடோட எண்டுமே வந்து செமையா முடிச்சிருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்லிட முடியாது. ஒரு சில எபிசோட்ஸ் அந்த மாரி முடிச்சிருப்பாங்க. ஒரு சில எபிசோட்ஸ் வந்து நார்மலா தான் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த சீசன் 2வ முடிச்ச அந்த ஒரு இடமும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்வி எழுப்புற மாரி தான் இந்த சீசன் 2வையும் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2ல மொத்தமா 7 எபிசோட்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு எபிசோடோடைய டியூரேஷனுமே 1 மணி நேரம். 4 எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கிராஸ் பண்ணியே போகும். மீதி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் வந்து 51 மினிட்ஸ் 52 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ மொத்தமாக இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 பார்த்து முடிக்கிறதுக்கு 7 மணி நேரம் தேவைப்படும். ஸோ மொத்தமாக இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 எப்படிப்பட்ட ஒரு சீரீஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு சீரீஸாக இருந்துச்சு. செமையாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. அதே சமயம் ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. டீசெண்டான நீட்டான ஒரு சீரீஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சீசன் 2 வரும்போது இல்லை ஒரு படத்துக்கு சீக்வல் வரும்போது ஒரு கம்பேரிஷன் இருக்கும். பார்ட் 1 விட பெட்டராக இருக்கா எப்படி இருக்குன்னு. அந்த வகையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்குவிட் கேம் சீசன் 1 விட 2 பெட்டராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. 1 தான் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சீசன் 2 விட சீசன் 3 இன்னுமே பயங்கர இன்டென்ஸாக கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதையை எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 வந்து நிறைய லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் பண்ண விதமும் நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரிஜினல் தான். பட் இருந்தாலும் டப்பிங் வைஸ் தமிழ் டப்பிங் நல்லாவே இருந்துச்சு. ஸோ தமிழில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தமிழ்லேயே பார்க்கலாம். இல்லை ஒரிஜினலில் பார்க்கணும்னு நினச்சாலும் வந்து பாருங்கள். அண்ட் இந்த சீரீஸ் எல்லாருமே பார்க்கலாமா, ஃபேமிலியோட பார்க்கலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஃபேமிலியோட பார்க்க முடியாத அளவுக்கு காட்சிகள் பெருசாக இந்த சீசனில் இல்லை அப்படின்னாலும் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்குது. உங்களுக்கே தெரியும், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள்லாம் வந்து சீசன் 1லேயே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தான் சீசன் 2லேயும் இருக்குது. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசன் 2ல் அங்கங்கே நிறைய இடங்களில் கெட்ட வார்த்தைகள் வருது. பயங்கரமாக வருது, அநியாயத்துக்கு வருதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அங்கங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் கெட்ட வார்த்தைகளை தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மியூட் பண்ணாமல் அப்படியே தான் வருது. ஸோ இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 2 இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஏற்கனவே எல்லா எபிசோடையும் பார்த்து முடித்தவங்க இந்த சீசன் 2 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.